கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, இன்று வெள்ளிக்கிழமை. இன்று நமது ஆசீர்வாதம் டிவி ஊழியங்களுக்காக ஆசீர்வாத டிவி நேயர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கிற நாள். எனவே இந்த நாளிலே மறவாமல் ஏதாயிலும் ஒரு நேரம் உபவாசத்தோடு ஜெபிக்கும்படி அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்றைக்கான வசனம் நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 27வது வசனம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். பிரியமானவர்களே, அதாவது ஞானம் உள்ளவர்கள், அறிவாளிகள் எப்படி இருப்பாங்கன்னா, அதிகமான வார்த்தைகளை வசனிக்க மாட்டாங்க, அதிகமா பேச மாட்டாங்க, வளவள என்று சொல்லி அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்க அமைதியா இருப்பாங்க. அதான் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று அறியப்படும் என்று எழுதியிருக்கிறது போல, அமைதியா இருந்தாலே அவங்க ஞானம் உள்ளவங்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் மதியீனத்திற்கு இடம் கொடுப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லா நேரமும் பேசிக்கொண்டே ஏதாகிலும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, ஏதாயிலும் ஒரு காரியத்தை பத்தி அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இன்னொரு காரியம், ஒரு தவறு செய்தாலோ, ஒருத்தட குறை இருந்தாலோ, ஞானமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அறிவாளிகள் அதை ரொம்ப பெரிதா எடுத்து அவங்கள குற்றப்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஞானமா சொல்லுவாங்க, நீ இந்த காரியத்தை நீ இப்படி செய்தால் நலமா இருக்குமே, நீ இதை இப்படி செய்யாததுனால இவ்வளவு பெரிய விளைவு உண்டாகுதே என்று சொல்லி ஞானமா சொல்லுவாங்களே தவிர, அறிவில் குறைவு உள்ளவர்கள் என்னன்னா, அதை பெரிய சண்டையாக்கி பெரிய ஒரு பூகம்பமே வெடிப்பது போல வெடித்து விடும். வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி, ஒரு சின்ன காரியத்தையும் பெரிதாக்கி பேசி சண்டையாக்குகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. நீங்கள் ஞானம் உள்ளவர்கள், நீங்கள் அறிவாளிகள். இயேசுவோ பேசாதிருந்தார் என்று பார்க்கின்றோம். அவருடைய சத்தம் வீதியில கேட்கப்பட மாட்டாது, கேட்காது என்று சொல்லப்படுகிறது. அவர் கூக்குரலிட மாட்டார் என்று இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி அமைதியாக வார்த்தைகளை உபதேசிக்கிற நேரத்துல ஜனங்களுக்கு பேசுகிறாரே தவிர, மற்றபடி அவர் அமைதியா இருக்கிறார். அவர் சத்தமிட மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் அப்படியே நீங்களும் கூட உங்க வீட்டிலையும் வெளியிலையும் இருந்து பாருங்க. உங்க இடமே சமாதானமா இருக்கும், உங்களுடைய மனதே சமாதானமா இருக்கும், உங்களுடைய சூழ்நிலைகளே அமைதியாக இருக்கும். குடும்பத்துல, கணவன் மனைவி இடத்துல, பிள்ளைகள் இடத்துல ஒரு சின்ன காரியத்திற்கும் நிறைய பேசி அதை சண்டையாக்கி சமாதானத்தை இழந்து அழுது கொண்டு இராதபடிக்கு ஒருவருக்கொருவர் பொறுத்து கொண்டு சுருக்கமா ஓரிரு வார்த்தைகள்ல அதை சொல்லத்தக்கவர்களாக நீங்க மாறுங்க. தவறே மற்றவங்க பண்ணினா கூட அதை நீங்க நீதிய விளங்க பண்ணணும்ட்டு நீங்க ரொம்ப பேசி அதை விளங்க பண்றதுக்காக நீங்க பேசும் பொழுது அது சண்டையா மாறிடும். அப்ப அமைதியா இருங்க. அதான் விவேகி எப்படி இருக்கிறான்னா, குளிர்ந்த மனம் உள்ளவன். எல்லாவற்றிலையும் கூலா இருங்க, குளிர்ந்த மனமுடையவர்களா இருங்க, அமைதியா இருங்க, பொறுத்து போங்க. ஆபிரகாம் லோத்துவின் காரியத்துல பார்க்கிறோம், 2 மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வருது. பூமி அவங்கள கொல்லல, அவ்வளவு பெருகிட்டாங்க. அப்போ ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பாருங்களேன், ஆபிரகாம் எவ்வளவு குளிர்ந்த மனதோடு கூட அமைதியா இந்த காரியத்தை அழகா சமாதானமா டேக்கிள் பண்றாரு. பாருங்களேன், நம்ம 2 பேரும் சகோதரர், நம்ம சண்டை போடக்கூடாது, நீ நானும் சண்டை போடக்கூடாது, உன்னுடைய வேலைக்காரர்களும், அதாவது உன்னுடைய மேய்ப்பர்களும் என்னுடைய மேய்ப்பர்களும் சண்டை போடக்கூடாது. அதனால 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியல, ஒத்து போகல, ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள் வருதா, அப்ப அது சண்டையா மாறிடக்கூடாது, வாக்குவாதம் வேண்டாம், நீ பிரிந்து போ. என்னோட இருப்பது உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா பரவாயில்ல, நீ பிரிந்து போ. நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன் என்று சொல்லி ஆபிரகாம் எவ்வளவு அழகாக குளிர்ந்த மனம் உடையவராக லோத்துவை கூப்பிட்டு சொல்றாரு. பாருங்களேன், அங்க அவர் அதட்டல, நான் உன்னை விட பெரியவன், நீ
என்னுடைய சகோதரன் மகன் தான் லொத்து, நான் என்னையே தான் ஆண்டவர் போச்சனார், உன்னையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ இப்படி சண்டை போடலாமா என்று சொல்லி புத்தி சொல்லி அடக்கி வைக்கல. ஆனா எவ்வளவு அழகா இதை ஹேண்டில் பண்ணி சமாதானமா அவங்களை அனுப்பி விடுறாரு பாருங்களேன். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். விவேகத்தோடு நம்ம இருப்போம், நம்ம ஞானத்தோடு நடந்து கொள்ளுவோம், ஒருவரையும் குறை பார்க்கிற கண்ணோட்டத்தோடு பார்த்து அவர்களை குற்றம் சொல்லி நம்ம வார்த்தைகளை விடாதபடிக்கு எல்லாவற்றையும் பொறுத்து அமைதியோடு நம்ம சகிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாக விவேகத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்வீராக. பொறுமையோடு கூட இருந்து ஆண்டவரை குடும்பத்திலே சமாதானத்தை காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.